அன்பான துலாம் ராசி அன்பர்களுக்கு நீதியின் சின்னமான தராசு உங்கள் ராசியின் சின்னம். நீதி தேவதை கண்களை கட்டியிருப்பதைப் போல ராகு கேதுக்கள் உங்கள் ராசியில் இருந்திருந்தால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அதுவும் குருவின் பார்வையால் சரி செய்யப்படும். குரு மாற்றம் உங்களுக்கு சிறப்பான மாற்றம். குரு 9ஆம் இடமான மிதுனத்திற்கு மாறுகிறார். எப்போது? சனி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது. ஒரு கை ஓசை தருமா? குருவும் சனியும் மாறுவது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு பொன்னான நேரம். துலாம் காற்று ராசி, மிதுனமும் காற்று ராசி. வெளிநாட்டு பயணங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம், அதுபோன்ற வழக்குகளில் வெற்றி. இன்னொரு சிறப்பு, எதிர்ப்புகளால் வெற்றி. குரு 3-6க்கு அதிபதி அல்லவா? எதிர்ப்புகளால் வெற்றி என்பதும் உண்டு, எதிர்பாராத வெற்றி என்றும் சொல்லலாம். இதுவரை முயற்சித்த எண்ணங்கள் நிறைவேறும் அற்புதமான வருட கிரகங்களின் பயிற்சி. வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வைராக்கியம் உங்களின் சொத்து. மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று அவ்வை சொன்னது உங்களுக்காகத்தான் என்னவோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் உண்மையாக இருப்பவர்களுக்கு உதவ தயங்க மாட்டீர்கள். அஸ்தாஷ்டம சனி விலகிவிட்டது. குரு பகவான் மிதுனமான உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அஷ்டம குருவில் வாலி பட்டமிழந்தான் என்பார்கள். ராமர் பட்டாபிஷேகம் என்றால் வாலியை மறக்க முடியுமா? ஏன்? உச்ச வீடு கடகம் அருகில் தானே இருக்கிறது. சொந்த வீடான தனுசுவை பார்க்கிறார். தனஸ்தானம். குரு உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதி அல்லவா? எனவே 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் கும்பத்தில் அதி உச்சம், குடும்பத்தில் சுபிட்சம், பிள்ளைகள் நலம், மேலும் நல்ல செயல்களுக்கு வித்திடும் அருமையான பயிற்சி. அர்த்தாஷ்டம சனியின் சில பாதிப்புகளை சரி செய்ய குருவும் சனியும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். பொதுவாக பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியாக வரும் ராசி லக்னங்களுக்கு குரு பகவான் வலுத்திருந்தால் பூர்வ புண்ணியம் எந்த சிரமத்திலும் எதிர்பாராமல் கை கொடுக்கும். உங்கள் ராசிக்கும் குரு தன பஞ்சமாதிபதியாக வருவதால் சிறப்பான வெற்றிகளுக்கு வித்திடும் அற்புதமான பயிற்சி. அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியாவது அங்கிருந்து நேர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அற்புதமான நேரம். அதாவது வில்லாளன் குறிவைத்தால் தவறாது. ஆம், 7ஆம் இடம் மனைவி வழி சொந்தங்கள், நல்ல கூட்டாளிகள், ஏன் தெய்வமே உங்களுக்கு துணை இருக்கும். 4ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறார்களே என்று கேட்கலாம். குரு மாறிய 3 நாட்களில் ராகுவும் 3ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். சனி 4ஆம் இடத்தில் இருப்பது அர்த்தாஷ்டம சனி என்பார்கள். எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சிறு ஸ்பீடு பிரேக்கர் கூட இல்லாமல் இருக்குமா என்ன? வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. தாயாரின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. மற்றபடியாக குரு பகவான் 7ஆம் இடத்தில் வருவதால் தாமதப்பட்ட திருமணம் கைகூடும், பிள்ளைகள் நலன் கூடும், பெரியோர்களின் வாழ்த்துக்களோடு நல்ல காரியங்கள் நடக்கும். இடமாற்றம், வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும். உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு துறையிலும் வெற்றிகளை குவிக்க வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பான மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடமான மிதுனத்திற்கு மாறுவது அவ்வளவு சிறப்பில்லை என்று சொன்னாலும் உங்கள் ராசியின் இருபுறமும், அதாவது 12ஆம் இடமான தனுசுவையும் 2ஆம் இடமான கும்பத்தையும் பார்ப்பது உங்கள் ராசிக்கு சுபகர்த்தாரி யோகமாக, அதாவது இருபுறமும் ஒளி வீசி வழிகாட்டுகிறார். 7.5 சனியில் பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்திடுகிறார். புண்பட்ட நெஞ்சை பண்படுத்தி வெற்றிகளை குவித்திட 3ஆம் இட வெற்றி சனி துணை நிற்கிறார். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை தேடி வரும் காலம் வந்துவிட்டது.
பல இடங்களில் அவமானங்களை தாங்கிய நீங்கள் இனி வெகுமானங்களை பெறப்போகிறீர்கள். சிலருக்கு ஜென்மச்சனியில் உடல்நல பாதிப்புகள், சில கர்மங்களை சந்திக்க வேண்டி இருந்த உங்களுக்கு இனி மாலை மரியாதைகள் எங்கும் வரவேற்கப்படும் காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. உங்களை ஒதுக்கியவர்கள் கூட அடடா இவரை விட்டுவிட்டோமே என்று உணரும் காலமும் வாழ்க்கையில் உண்மையிலேயே உன்னதமான நிலை அடையக்கூடிய பொற்காலத்தின் துவக்கமாகவே இந்த குரு பயிற்சி துணை நிற்கும். வாழ்த்துக்கள். அன்புள்ள கும்பராசி என்பவர்களுக்கு, உங்களுக்கு கும்பத்தார் குலம் காப்பார் என்பதற்குரிய அற்புதமான காலம் ஆரம்பிக்க இருக்கிறது. பஞ்சமஸ்தானமான மிதுனத்திற்கு பயிற்சியாகி அங்கிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது அற்புதமான பயிற்சி. சனியும் பொங்கு சனியாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இதை பல பேர் வாழ்க்கையில் 7.5 சனியில் தான் பலமான ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறார்கள். 5ஆம் இட குரு என்பது சனி கொடுத்து விட்டு போகும்போது மிக அற்புதமாக இணைந்து செயல்பட்டு வெற்றிகளை பெற பொருளாதார மேன்மை, பிள்ளைகள் வாழ்வில் நலம், வீடு கட்டுதல், மண்மனை வாகன யோகங்கள் என அனைத்தும் வித்திடும் அற்புதமான காலம். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு போகிறவர்களால் கூட கும்பராசிக்காரர்கள், சனியின் ராசி, அப்படி மறந்துவிட்டு போகிறவர்கள் அல்ல கும்பராசிக்காரர்கள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குருவின் மீன ராசி அல்லவா. இதுவரை முற்று பெறாத வேலைகள் விரிவுபடுத்துதல், சுபகாரியம் கைகூடுதல் போன்ற அற்புதங்கள் நடைபெறும் காலம் இது. வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி என்பவர்களுக்கு சனி மாற்றம் உங்கள் ராசிக்கே வந்திருக்கிறது. உடன் ராகுவும் இருக்கிறது. நல்ல வேளையாக ராகுவும் மே 18ஆம் நாள் 12ஆம் இடத்திற்கும் கேது 6ஆம் இடத்திற்கும் மாறிவிடுவது ஒரு நல்ல பாதுகாப்பான விஷயம். குரு பகவான் 4ஆம் இடமான மிதுனத்திற்கு மாறுகிறார். இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக குரு உங்கள் ராசியின் அதிபதி. அதோடு சனியும் ஜென்மத்தில். மதுரையில் பறந்த மீன்கொடி போல உயரத்தில் பறந்த கொடியை கொஞ்சம் இறக்கி கொள்ளுங்கள். உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு வருடம்தான். குரு கடகத்தில் உச்சத்திற்கு வந்து ஜென்மத்தில் இருக்கும் சனியை பார்க்கும்போது திரும்பவும் உங்கள் கொடி உயர பறக்கும். குரு என்பவர் அற்புதமான கிரகம், மங்களகரமான நல்ல விஷயங்களை நடத்துபவர். எனவே அவரின் ஒளி கிடைக்கும் வரை எதிலும் விழிப்புடன் செயல்படுங்கள். பொதுவாக ஒருவருக்கு சனி நடக்கும்போதுதான் நல்லது கெட்டவைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார், விழிப்புணர்வு கொடுக்கிறார். சனியில் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். எனவே இன்று வைக்கிற ஒவ்வொரு படியும் வெற்றி ஏணியில்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முருகன் அருள் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள்.